ஓகேங்க. இப்போ நான் வந்துட்டேன் அவங்களோட வீட்டை. எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் அந்த பிள்ளையை திருப்பி பார்க்கணுமெண்டு. வாங்க வாங்க தங்கச்சி, வாங்கல எல்லாரும் வாங்க, அம்மா எல்லாம் சேர்த்து வாங்க. சரி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பேர் என்ன? அனுசிகா. அனுஷ்கா மாதிரி தான் இருக்கீங்க. வர வர அப்படிதான் வாரீங்க. பரவாயில்ல, இருந்த விட பெட்டரா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. என்னெல்லாம் போட்டதா தலைக்கு? அப்படியே குளோன் அடிச்சுதா? குளோன் அடிச்சுதா? மணக்குது குளோன்? இப்ப நான் குளிச்ச சோப் மணக்குதா? சரி, ஓகே. அப்ப நல்ல ஒரு பார்வை. உண்மையிலேயே வந்து நான் அதை சொல்லணும்னு இருந்தேன். நான் உங்களோட மகள்ற அந்த பார்வை வந்து வடிவான பார்வை, கண் உண்மையிலேயே தான். சரி, ஓகே. பாருங்க, தங்கச்சியை நிறைய பேர் பார்த்தீங்க வீடியோ மூலமா. நிறைய பேருக்கு ஆசையா இருந்திருக்கும். என்னோட சொன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை. நிறைய பேர் கமெண்டும் போட்டிருந்தீங்க உதவி எடுத்து கொடுங்கண்டு. அதே போல உதவி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. சரியா? நினைச்சீங்களா உதவி கிடைக்குமெண்டு? ஓமா, நம்பிக்கையா இருந்ததா? உங்களோட வீடியோ நீங்களே பாத்தீங்களா? அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சொல்லுங்கல்ல. சந்தோஷமா இருந்ததா? வெக்கம் வரல? என்னடா நம்மளா வீடியோல நிக்கிறேன். சரி சரி, கொடுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நீங்க பேசுங்களா அக்காவோட? சொல்லுங்க அக்கா. அதான் வேற தம்பி சொன்னாரு, இப்படி நீங்க உங்களோட இந்த வீடியோ பார்த்தேன்னா அப்ப இப்படி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன்னா அப்ப அதெல்லாம் உதவி செய்வோம் இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இப்ப மாதம் மாதம் காசு அனுப்புறதுண்டா அது உங்களுக்கும் ஒரு மாசம் அனுப்புறது எங்களுக்கும் இதுதானே. அப்ப உங்களுக்கு அது நல்ல மின்னத்தானே. இப்ப உங்களுக்கு இது வாழ்வாதாரம் செய்தா நீங்க நடுக்கு அதை வச்சு தட்டலாம். அதனால நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாமோ அதை சொன்னீங்களா. மற்ற உங்களோட மகளை அந்த பிரிச்சு எடுக்க விடுற நீங்க அந்த வீடியோ பார்த்தேன். நான் அதுக்காண்டிதான் நான் உதவி கூடுதலா செய்வோம் விரும்புறோம் நாங்க. சரி, இப்ப அக்காவோட பேசினோம். ஐயாவோடையும் கட்டாயமா பேச தானே வேணும். இப்ப அவருக்கு என்ன தேவை? ஐயா ரெடியா நிக்கிறாரு பாருங்க. அந்த கேட்காது எனக்கு வணக்கமா. அது சரி. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? யாராச்சும் வர மாட்டீங்களா? பொடியன்னு இல்லையா ஐயாக்கு மைக்க வச்சு பிடிக்கிறதுக்கு? ஐயா சேட்டு போட்டா மைக்க குத்தலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல வாகனேரி பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன். முதலாவது வந்து அந்த பொடியனுக்கு சைக்கிளை கொடுத்துட்டு இப்ப இங்க வந்திருக்கிறேன். இங்க யார பக்கம் வந்திருக்கமாண்டா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வாகனேரியில பிச்சை எடுக்கிற 9 வயசு சிறுமியண்டு அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னு சொன்னா அந்த வீடியோக்காக நாங்க 2 நாள் மெனக்கட்டிருக்கிறோம். அப்ப அதுக்குரிய ஒரு பலன் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உதவியும் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த உதவி என்னன்னு இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் தானே. 9 வயசு சிறுமி கையேந்தி பிச்சை எடுக்கிறன்றது எப்படி? ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தா அப்படி விட மாட்டேன் தானே. அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இதே விஷயத்த. ஓகேங்க, இப்ப நாங்க வாகனேரி குளத்துக்கிட்ட நிக்கிறோம். இப்ப என்னண்டா அந்த ஐயாவும் இந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்தானே கையேந்திரவாரு. அப்ப அவர் சொன்னாரு சனி ஞாயிற்றுக்கிழமை தான் வார தம்பி, மற்ற நாட்கள்ல வாரலன்னு சொன்னாரு. அப்ப நாங்க பாப்போமே, இப்ப தெரிய அவங்களோட வீட்டை நிக்காரா அல்லது அவர் வளமையா கையேந்திர இடத்த நிக்காரான்னு தெரியல. இப்ப போன வீடியோல இப்படி தானே போயிட்டு பார்த்து நாம அவங்களோட இடத்துல அதே போல போயிட்டு பைக்ல போயிட்டு பார்த்துட்டு அங்க இல்லாடி அவங்களோட வீட்டே வந்துருவா. ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லப்போனா இப்ப யானைகள் வர பகுதி இது. இப்ப ஒரு 4 மணி, ஆனா இந்த டைம்ல வராது. கொஞ்சம் பொழுது பட்டத்துக்கு பிறகுதான் வரும். அதனால நாங்களும் தைரியமா போறோம். அநேகமா ஐயா அதுகிட்ட நிக்க மாட்டாரு, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எதுக்கு நம்ம போயிட்டு பாப்போமே அதுகிட்ட நிக்கிறாராண்டு.
ஐயா இதுக்கிட்ட இருப்பாரு. ஐயா சொன்ன மாதிரி தான் சனி ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் வருவாரு போல, மற்ற நாட்கள்ல வாரல. அதுக்கான காரணம் இந்த ஸ்கூல் நாட்கள்ல பேத்திகள் ஸ்கூலுக்கு போனா அவரை கூட்டி வர்றதுக்கு யாரும் இல்லை தானே, அப்படிதான் சொன்னாரு. அதனால அவர் இன்னைக்கு வரல. இப்ப கட்டாயம் வீட்டுல தான் நிற்பாரு. இப்ப அவரை வீட்டை போய் தான் பார்க்கலாம். அதை நாங்க அவரை வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இந்த குளத்துல தண்ணி கூடிருக்கு. ஓகேங்க, இப்போ நான் வந்துட்டேன் அவங்களோட வீட்டை. எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் அந்த பிள்ளையை திருப்பி பார்க்கணுமெண்டு. வாங்க வாங்க தங்கச்சி, வாங்கல எல்லாரும் வாங்க, அம்மா எல்லாம் சேர்த்து வாங்க. சரி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பேர் என்ன? அனுசிகா. அனுஷ்கா மாதிரி தான் இருக்கீங்க, வர வர அப்படிதான் வாரீங்க. பரவாயில்ல, இருந்த விட பெட்டரா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. என்னெல்லாம் போட்டதா தலைக்கு? அப்படியே குளோன் அடிச்சுதா? குளோன் அடிச்சதா? மணக்குது குளோன்? இப்ப நான் குளிச்ச சோப் மணக்குதா? சரி, ஓகே. அப்ப நல்ல ஒரு பார்வை. உண்மையிலேயே வந்து நான் அதை சொல்லணும்னு இருந்தேன். நான் உங்களோட மகள்ற அந்த பார்வை வந்து வடிவான பார்வை, கண் உண்மையிலேயே தான். சரி, ஓகே. பாருங்க, தங்கச்சியை நிறைய பேர் பார்த்தீங்க வீடியோ மூலமா. நிறைய பேருக்கு ஆசையா இருந்திருக்கும். என்னோட சொன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை. நிறைய பேர் கமெண்டும் போட்டிருந்தீங்க உதவி எடுத்து கொடுங்கண்டு. அதே போல உதவி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. சரியா? நினைச்சீங்களா உதவி கிடைக்குமெண்டு? ஓமா, நம்பிக்கையா இருந்ததா? உங்களோட வீடியோ நீங்களே பாத்தீங்களா? அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சொல்லுங்கல்ல. சந்தோஷமா இருந்ததா? வெக்கம் வரல? என்னடா நம்மளா வீடியோல நிக்கிறவன் இப்பவே வெக்கப்படுறீங்க. சிரிப்பு என்ன? சிரிச்சு சிரிச்சு பார்த்தவங்களா? சிரிச்சு சிரிச்சு பார்த்தாங்க. அது சரி. இப்ப அண்ணன் நல்லா பேசினா அதுல வீடியோ நல்லா இருந்ததா? ஓகே. நிறைய பேர் பாத்தீங்க அந்த வீடியோவை. நான் நினைக்கிறேன் வாகனரில் எல்லாரும் பார்த்தாங்களே. ஸ்கூலுக்கு கேட்டவங்களா? ஸ்கூலுக்குள்ள கேட்டதா? உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியா? சேரா கேட்ட சேர் இல்ல, பிள்ளைகள் கேட்டிருக்காங்க. பிள்ளைகள் கேட்டிருக்காங்க. அப்ப வகுப்புல வேற யாரும் கேட்டதா? இல்ல, வேற யாரும் கேட்கல. இங்க கேட்கல. ஸ்கூல்ல எங்க கேட்கல. ஸ்கூல்ல கேட்கல. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் தான் கேட்டோம். வகுப்புக்கார பிள்ளை. வகுப்புக்கார பிள்ளை. அப்ப நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதா? எல்லாத்துக்கும் ஓம் தானா? வேற ஒரு வார்த்தை ஒண்ணும் வராதா? நான் ஸ்கூலுக்கு போனேன். நான் நீங்க கொப்பியெல்லாம் வாங்கி வந்தேன். நீங்க அதுல நான் எழுதின நான் புது கொப்பியில. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? கொப்பியில என்ன செஞ்ச வச்சிருக்கீங்களா? கொப்பியில புது கொப்பியில எழுதினதா? இல்ல. ஏன்? ஏற்கனவே இருக்கிறத முடிச்சு போட்டு எடுப்போம்ன்றது இருக்கீங்களா? இல்ல, என்ன செஞ்சீங்க? அது என்ன என்ன மறைக்க கூட? அவ சின்ன பிள்ளை தானே, அவ பேச மாட்டாவ.
சரியா இருக்குதானே ஹாபி எல்லாம் ஓகே நீங்க எப்படி நீங்க தானே பயன்படுத்த போறீங்க எங்களுக்கு சந்தோஷம் சரி ஓகே 2 பேரும் மறுபடியும் சட்டை போட்டுருக்கிறாங்க அக்காவும் தங்கச்சியும் சரி அக்கா இப்ப நான் இந்த வீடியோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என் மூலமா நிறைய பேருக்கு உதவி கிடைக்குது அக்கா அப்ப தெரியும் தானே இப்ப உங்களோட வீடியோ நீங்களும் பாத்துருப்பீங்க வேற வீடியோ பாத்தீங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டு நான் வீடு கட்டி கொடுத்த வீடியோ எல்லாம் பார்த்தா இல்ல அது பாக்கல தம்பி காட்டல தம்பி நிறைய ஊர்ல போய் நீங்க உதவி செஞ்ச வீடியோ எல்லாம் பார்த்தேன் நீங்க என்ன ஓகே அக்கா அப்ப நாங்களும் இப்ப நிறைய இடங்களுக்கு போறோம் அப்ப உங்களுக்கும் உதவி கிடைச்சிருக்கு ஆனா வந்து இப்ப எங்களுக்கு என்ன அதை வச்சு எப்படி செய்யறேன் இப்ப சொல்ல போனா இப்ப உங்களுக்கு என்ன பொருத்தமானதுன்னு நீங்க உறுதியா சொல்லல அந்த வீடியோல இப்ப நீங்க என்ன அக்கா உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுங்களேன் இப்ப உங்களுக்கு வாழ்வாதாரம்டா என்ன பொருத்தமா இருக்கும் இந்த இடத்துல ஏன்னு சொன்னா இப்ப உதவி உங்களோட வீடியோலயே நீங்க சொன்னீங்க இப்ப எனக்கு இதுதான் தேவைண்டு ஆனா வீடியோ பார்த்துட்டு கூட இந்த உதவி செய்ய முன்பாரர்களுக்கு கூட ஒரு ஒரு என்ன அவங்களுக்கு இப்ப செய்வாங்களா இப்ப கடன்னு சொல்றீங்க தானே இப்ப நான் சூழலெல்லாம் காட்டினேன்னா அப்ப நீங்க கடன்னு சொன்னீங்க அவங்களுக்கும் இந்த கடை ஏற்படுத்தி கொடுத்தா நீங்க செய்வீங்களா எல்லாரும் வந்து வாங்குவாங்களா என்ற என்ன விலங்குதானே அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்ப என்ன தொழில் அதுதானா கடன்னு சொன்னா சரியா நடக்குமா தொழில்கள் செய்யறதுக்கு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு என்ன எப்படி ஆடு மாடு ஆடு இது வச்சு வளர்க்குறோன்னு சொன்னாலும் கல்லணூல் பிரச்சனை அதான் நானும் யோசிச்சேன் உண்மையிலே வந்து ஆடு வாங்கி கொடுத்தா மாடு வாங்கி கொடுத்தா நல்லமென்னு பார்த்தேன்னா அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் இப்ப ஆடு வாங்கி கொடுத்தா நீங்க இதுல போடு அந்த பாதுகாப்பீங்க நைட்ல பாதுகாக்கத்தான் நானும் தான் நீ இருக்கிற அதுதான் நானும் யோசிச்சேன் நான் இப்ப அதுக்கு ஒரு கொட்டகை கொண்டு வேணும் தானே இப்ப அதெல்லாம் உடனடியா ஏற்பாடு செய்யல தானே இல்லைங்க தானே ஒன்று நாங்க செய்தோம்னு சொன்னா இப்ப நாங்க பணமா யாருக்கும் கொடுக்குறல பணமா சந்தா இப்ப உங்களுக்கு பண உதவியும் செய்து போட்டு போனோம் நாங்க அது உங்களோட சாப்பாடு செலவுக்கு பணமா தந்தா அது எப்படி வந்து செலவாகத்தான் போகுது இப்ப நாங்களே முன்னின்று ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தோம்னா உங்களுக்கு பொருத்தமானது அதன் மூலமா உங்களுக்கு லாபங்கள் வரும் தானே அதன் மூலமா லாபம் வந்தா தங்கச்சி எல்லாம் நீங்க படிக்க வைக்கலாம் அதான் எங்களோட நோக்கமா இருக்கு அப்ப அதான் இப்ப உங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கு தானே என்ன செய்யலாமண்டு அதே சந்தேகம் தான் நிறைய பேருக்கு வந்தது அதனாலதான் திருப்பி இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கின்ற வைங்களா சொல்ல போனா ஒரு 3 ஆடு வாங்குறதுக்கு உதவி கிடைச்சிருக்கின்ற வைங்களால் கடை கட்டுறதுக்கு ஒரு அக்கா பேச சொன்னாங்க உங்களோட இப்ப நார்மலா கடன் சொன்னா நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்லுங்க உன மனசுல இருக்கிற சொல்லுங்க தயக்கம் ஒண்ணும் தேவையில்ல கடன் சொன்னா நீங்க சொன்னீங்க தானே கடை கட்ட போறேன் எப்படி எந்த அளவுல எப்படியான கடை ஒரு சின்ன 60 இருந்தா மேல சீட்டா சீட்டா அப்ப அதுவும் பாதுகாப்பா இருக்குமா அது பாதுகாப்பு தானே நான் இப்ப வீட்டுல கட்டிட்டு எவ்வளவுக்கா கடை இவ்வளவு கட்டலாம் தானே இவ்வளவு அப்ப இவ்வளவு கட்டினா வந்து வாங்குவாங்களா வந்து வாங்குவாங்க இதுக்கு இருக்கிறாங்க வந்து வாங்குவாங்க அப்ப சரி அப்ப ஒரு அக்கா கேட்டாங்க கடை கட்டி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம் அவங்கள்ட்டையும் கேளுங்க அவங்களோட விருப்பத்தையும் கேளுங்கன்னு சொன்னாங்க இப்ப அவங்களுக்கு நான் கோல் எடுத்து பாக்குறேன் அவங்களோட லைன் கிடைச்சதுன்னு சொன்னா இப்ப லைவாவே பேசுவோம் அவங்களோட அல்லது இந்த வீடியோல நம்ம சொல்லுவோம் விஷயத்தை அப்ப அவங்களும் பாப்பாங்க தானே அப்ப அப்படி பார்த்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் சரி அவங்களுக்கு கோல் எடுத்து பாப்போமே ஓகே இப்ப எடுத்து பாப்போம் தூக்குறாங்களே தெரியல ஹலோ அக்கா ஓமக்கா இப்ப நான் அவங்களோட வீட்டு வந்திருக்கிறேன் நீங்க சொன்னீங்க தானே உதவி செய்ய தயாரா இருக்கிறேன்னு அவங்கள்ட்ட கேட்கணும் அப்ப என்னன்னு சொன்னாக்கா அது வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு உங்களுக்கு ஓகேவா இல்ல எனக்கு அது விருப்பம் இல்ல அது விருப்பம் இல்லையா இல்ல நார்மலா உதவி செய்யறது சொல்றது விருப்பம் இல்ல அப்படியா என்னன்னு சொன்னா இது வீடியோட நோக்கமே அப்படித்தான் அப்ப என்ன அவங்களுக்கு பொருத்தமானதுன்னு கேட்டுட்டுதான் இப்ப நீங்க சொன்னீங்க தானே இப்ப உங்களுக்கும் ஒரு என்ன செஞ்சு கொடுக்குறேன்னு தெரியாம தானே இருந்தது அவங்கள வந்து வீடியோ பார்த்து நீங்க அவங்க சொன்னது உங்களுக்கு அவங்க அப்படி செய்வாங்களா இல்லையான்னு ஒரு டவுட் எல்லாம் இருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரிதான் என்ன அவங்களுக்கு இவங்க இடத்துல என்ன பொருத்தமான ஒரு வாழ்வாதாரம் என்று தெரியாம தான் இப்ப நானும் அவங்ககிட்ட கேட்டேனா அவங்களும் ஒரு கன்ஃபியூஸா தான் இருக்கிறாங்க ஆனா வந்து கடை தான் சொல்றாங்க கடை வந்து கட்டி தந்தா பொருத்தமா இருக்குமான்னு சொன்னாங்க அப்ப நீங்க அக்காவோட கதைங்கள சரி கொடுங்க ஹலோ சொல்லுங்க நீங்க பேசுங்களா அக்காவோட சொல்லுங்க அக்கா அதான் வேற தம்பி சொன்னாரு இப்படி நீங்க உங்களோட இந்த வீடியோ பார்த்தேன்னா அப்ப இப்படி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன்னா அப்ப அதெல்லாம் உதவி செய்வோம் இருக்கிறேன் அப்ப உங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு நாங்க இப்ப
மாதம் மாதம் காசு அனுப்புறதுன்னா அது உங்களுக்கும் ஒரு மாசம் அனுப்புறது உங்களுக்கும் இதுதானே. அப்ப உங்களுக்கு அது நல்ல மிச்சம் தானே. இப்ப உங்களுக்கு இது வாழ்வாதாரம் செய்தா நீங்க நடுக்க அதை வச்சு தட்டலாம். அதனால நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாமோ அதை சொன்னீங்களா. மற்றது உங்களோட மகளை அந்த பிச்சை எடுக்க விடுற நீங்க அந்த வீடியோ பார்த்தேன். நான் அதுக்காண்டி நான் உதவி கூடுதலா செய்வோம்னு விரும்புறோம் நாங்க. ஓமாக்கா எனக்கு கடன் சொன்ன பிரச்சனை இல்ல. இந்த ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கேன் அது கல்லணியல் கூடக்கா. சரியா. கடன் சொன்னா அவரோட இருந்தது வியாபாரம் பண்ணக்கூடிய மாதிரி. சரியா. நீங்க தம்பி அந்த தம்பி இப்ப உங்களோட சில தம்பியோட கதையுங்கோ கதையுங்க அவருக்கு சொல்லுங்க. நான் அவர் உங்களுக்கு அந்த கடைக்கான ஏற்பாடுகள் செய்தா நாங்கள் அதுக்கான உதவியை உங்களுக்கு செய்து விடுறேன். சரி அக்கா. மற்றது அந்த உங்களோட மகளைத்தான் விடாதீங்க. சின்ன பிள்ளை எழுவாங்க. நான் விடலக்கா. இப்ப விடல. அந்த தம்பியாக்கள் வந்து போனதுக்கு பிறகு நான் விடல. உங்களோட அப்பாவுக்கு உதவி கிடைச்சதோ? உங்களோட அப்பாவுக்கு அப்பாவுக்கு கிடைச்சது அன்றைக்கு வந்தவங்க. இப்பயும் தான் நாம். சரியா. தம்பிட்ட கொடுங்க. நான் தம்பி சொல்றேன் கூட கடைக்கான இது எவ்வளவு இது தேவைப்படுதோ நான் அவ்வளவு அவங்க என்ன உதவி அவங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேட்பாளர் இருக்குயோ அதுக்கான அதை சொல்லுங்க. எவ்வளவு முடியும் அப்படி அந்த பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சரியாக்கா. அப்ப நாங்க அதுக்குதான் நாங்களும் அதுக்குதான் வந்தனாங்க. அவங்க இடத்த பார்த்துட்டு எப்படி செய்யலாமன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை பெறதுக்கு தான் நாங்களும் வந்தனாங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே இப்ப நீங்க கதைச்சிங்க தானேக்கா. அப்ப அதை நாங்க போடலாமா யூடியூப்ல? இந்த வீடியோட நோக்கமே அதுதான். இப்ப கையில வந்து காசை குடுக்கறதுல தானே அவங்களுக்கு என்ன பொருத்தமானது இப்ப கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் எடுக்கிறப்ப அப்படித்தான் எடுத்துனாங்க. அப்ப இதையும் கட் பண்ணி போட்டா விளங்குதானே. அப்ப நாங்க போடுறோமே. ஓகேக்கா. பாய் அக்கா. சரி ஓகே. இப்ப அக்கா பேசினாவோ சரிதானே. இப்ப உங்களுக்கு கடை ஒன்று கட்டி தாரன்னு சொல்லித்தாங்க தானே. அப்ப நம்மட பிளான் படி இப்ப உங்களுக்கு உங்களுக்கு தான் கடை. அப்ப நீங்க தானே சொல்லணும் எப்படி கடை எனக்கு வேணுமெண்டு. உங்களுக்கு நம்ப இல்லாம இருக்கா அப்படி நம்மளுக்கு உதவி கிடைக்குதுண்டு? நாங்க நம்பிதான் இருக்கோம். இல்ல கிடைக்கும் நம்பிதான் இருந்தேன். இல்ல விளங்குதா? அப்ப நாங்க நாங்க என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல உங்களோட அப்பா சந்திக்குள்ள அவர் நம்பல இப்படி பெரிய ஒரு உதவி அவரோட வாழ்க்கையை மாற்றம் அவரோட வாழ்க்கையை மாற்றம் என்று அவர் நினைக்கல. இப்ப அவரோட வாழ்க்கையை மாற்றமடைய போகுது. தங்கச்சிற வாழ்க்கையும் தான். இப்ப இனிமே அனுப்பக்கூடா அனுப்பக்கூடா. சரி இப்ப அக்காவோட பேசினோம். இப்ப எங்களுக்கும் ஒரு தெளிவுண்டு வந்தது. இப்ப உங்களுக்கு கடை தான் வேணும். ஆடு மாடெல்லாம் வளர்த்தா அது கல்லணுகள் அடுத்தது வந்து அதுக்கு வந்து ஒரு கொட்டகை வேணும். அதெல்லாம் சிக்கல் தானே. அப்ப கடை ஒன்று கட்டுவோம் அக்கா. இப்ப அந்த அக்கா சொல்லித்தாவு தானே. இப்ப உங்களுக்கு எப்படி கடை வேணுமோ அப்படி கட்டுவோம் நம்ம. இப்ப நீங்க நார்மலா இப்ப வளர்ச்சி எத்தனை ஒரு சொல்ல போனா ஒரு 10க்கு 10 அது பெருசா இல்ல. ஓகே நம்ம அதை பிளான் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கணக்கானது பெருசுன்னு தேவையில்லை. ஓகே. இப்ப கடையும் கட்டி போட்டு சாமானம் வாங்க தானே வேணும். கடை மட்டும் கட்டி போட்டு விடையில தானே. அதுக்கும் செலவு கொண்டு வரும். விலங்கு தானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரி செய்வோமாக்கா. இப்ப நீங்க அந்த சொன்னீங்க அப்பாவுக்கு உதவி கிடைச்சதா இல்லையாண்டு. அவருக்கும் உதவி கிடைச்சிருக்காக்கா. அதான் என்னன்னு சொன்னா உதவி கிடைச்சிருக்கு. ஆனா வந்து என்ன உதவி செய்யறேன்னு தான் உண்மையில இப்ப பணம் எல்லாம் வந்திருக்கு அவருக்கு. இப்ப அதனாலதான் நான் யோசிக்கிறேன். இப்ப ஆடு இப்ப அனுப்பின உடனே நான் சொன்னேன்னா இப்ப ஆடு வாங்கி கொடுப்போம்ன்றதான் அனுப்பினாக்கிட்டே நான் சொன்னேன். இப்ப அவங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த வீடியோல யார் அனுப்பின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா இப்ப இவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் தேவை என்று ஒரு தெளிவான விளக்கத்தை பெறதுக்காக தான் வந்தேன் நான். இப்ப அதையும் வீடியோ மூலமா காட்டுறதுக்காக தான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு கடை ஆனா வந்து உங்களோட அப்பாவுக்கு ஆடு மாடு. இப்ப நீங்களே சொன்னீங்க ஆடு மாடுன்னா களை எடுப்பாங்கன்னு சொல்லி. இப்ப உங்களோட அப்பாவுக்கும் காசு அனுப்பியிருக்காங்க. ஆனா வந்து ஆடு மாடுன்னு சொன்னா சரி வராதுதானே. அப்ப நாங்க யோசிக்கிறோம் அவருக்கு என்ன ஏற்படுத்தி கொடுக்கலாம் வாழ்வாதாரம். அதை நான் அவர்கிட்ட போய் நேரடியா பேசுறேன். சரிதானே. அப்ப கடை ஒன்று கட்டுவோமாக்கா. அப்ப உங்களோட பிரச்சனை முடிஞ்சு சரிதானே. அப்ப உங்களுக்கு ஒரு கடை ஒன்று கட்டிட்டு அதையும் வீடியோ மூலமா காட்டுவோம். அப்ப இந்த வீடியோல தான் நீங்க 2 ஒண்டா வருவீங்க. அடுத்த வீடியோல உங்களை தனியா எடுப்போம். நம்ம உதவி கொண்டு வர வீடியோல கடை கட்டுற வீடியோல தான் தனியா எடுப்போம். சரியா? அப்பாவோட இனிமே சேர்க்க மாட்டோம் உங்களை. அம்மாப்பாவா அப்பாப்பாவா? அப்பாப்பான்னு சொல்றேன். சரியா? 2 பேரும் பிரிக்க போறோம். சரி வீடியோலாம் பிரிக்க போறோம். சரியா? என்ன யோசிக்கிற? உதவி கிடைச்சிருக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தானே.
சரி இப்போ உடனே இப்ப நாங்க வந்த டைம்ல குடிச்சதோட வெளியே கொடுத்து இருந்திருக்கீங்க பாத்தீங்க எப்படி உண்மையிலேயே இப்ப நாங்க சொல்லும் போது தான் வந்தோம் நாங்க இப்ப இதுக்கு முதல் ஒரு வாகனரில ஒரு அக்காக்கு சைக்கிள் கொடுத்து போட்டு வந்தோம் நாங்க ஒரு பொடியனுக்கு இப்ப அவையும் வளமையா வேலைக்கு போறவையா ஆனா நாங்க வந்த இன்றைக்கு வேலைக்கு போகல பாருங்க இன்றைக்கு வேலைக்கு போயிருக்கு அதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கு இப்ப நாங்க நாங்க லேட் ஆயிடுது இப்ப 4 மணி ஆயிடுது இப்ப நாங்க இப்போ நீங்களாம் இப்ப குளிக்காம எங்கேய வச்சு நின்றீங்க இந்த வேஸ்டா போயிருக்கு ஆனா பாருங்களேன் குளிச்சுட்டு இப்ப ரெடியா நிக்கிறீங்க அப்ப பாருங்க எல்லாம் ஒரு சூழ்நிலை அமையுது எங்களுக்கு என்னோட சொன்னா இப்ப நாங்க சைக்கிள் வாங்கிட்டு வந்தோம் எவ்வளவு தூரம் சைக்கிள்ல சுமந்துட்டு வந்தோம் அப்ப சொன்னா அப்ப நாங்க நல்லது செய்யறோம் தானே அதனால எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம் விளங்குதானே இப்ப நான் மாறணும் உங்களுக்கும் தெரியா இப்ப நான் வந்த அன்றைக்கு நீங்க எங்கேயாச்சும் போயிருக்கேன் இப்ப மீன் பிடிக்க போறீங்க போனீங்களா இல்ல நான் அன்றைக்கு களத்துல போனேன் பட்டு பருவ இடத்துல போனா சக்காத் வாங்குறேன்னு சொல்லி அப்படியா நெல் வாங்க போனேன் சீசனுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கூப்பிட்டவங்க போகல நான் ஏன் போகல ஏன்னு தெரியா அதைத்தான் சொல்றேன் பாத்தீங்க இன்றைக்கு நீங்க போயிருக்கே வீடியோ விளங்கு நாங்க இவ்வளவு தூரம் இருந்து வாரோம் அது சொல்லாம வந்த நாங்க சொன்னாங்க நம்பர்ல இல்ல என்னட்டு அப்பா சொல்லுவாரு அடிக்கடி அங்க போவாதங்க வருவாங்க அந்த தம்பி ஆகலன்னு சொல்லி பாத்தீங்களா அப்படி அமையுது எங்களுக்கு சரி அப்போ உங்களுக்கு கடை உண்டு கட்ட போறோம் சரியா இப்ப உங்களோட பேசியாச்சு தங்கச்சோட எல்லாம் பேசியாச்சு அப்ப நாங்க போயிட்டு வரையா அண்ணாவை மிஸ் பண்ணீங்களா ஓ அது சரி சரி அண்ணா எப்படியும் ஒரு யூடியூப்லாம் இருப்பேன் அண்ணாவை பாக்கணும்னா வீடியோ தட்டி பாத்தீங்கன்னா சரி இதுல லிட்டோக்குள்ள பாத்துனாங்க பாக்கக்குள்ள எங்கட வீடியோலாம் இல்ல தம்பி சொன்னா யூடியூப் இதுல போய் இதான் நீங்க அதுல போய் எடுத்து காட்டன்னு சொல்ல காட்டினேன் நான் அநேகமான வீடியோஸ் டிக்டாக்ல போடுறல யூடியூப்ல போடுறேன் சரி இப்ப அக்காவோட பேசினோம் தொடர்ச்சியா ஐயாவோட பேசுவோம் ஐயாக்கு என்ன ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஐயாட்ட பேசி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பெறுவோம் சரி இப்ப அக்காவோட பேசினோம் ஐயாவோடையும் கட்டாயமா பேச தானே வேணும் இப்ப அவருக்கு என்ன தேவை ஐயா ரெடியா நிக்கிறாரு பாருங்க அந்த கேட்காது எனக்கு வணக்கமா அது சரி எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா யாராச்சும் வர மாட்டீங்களா பொடியன்னு இல்லையா ஐயாக்கு மைக்க வச்சு பிடிக்கிறதுக்கு ஐயா சேட்டு போட்டா மைக்க குத்தலாம் ஐயா சேட்டும் போடல தானே இது யாரு இதுதான் நம்மளோட கடைசி மூத்தமும் இந்த இளைய மகன் இவதான் கடைசி ஆளு கொஞ்சம் தள்ளி பிடிச்சிங்கன்னா சரியா வாய்க்கிட்ட தேவையில்ல கீழே பிடிங்க கீழே வச்சு பிடிங்க சரியா சரி இப்ப ஐயா நாங்க வருவோம்னு நினைச்சீங்களா வருவோம் தான் நினைக்கிறீங்க வேண்டாம் நீங்க சொல்லி தானே உதவி செய்வோம் நம்ம இங்க போகக்கூடா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம்னு சொல்லி அப்படியா அப்படி நான் சொல்லலையே அங்க இங்க போனான்னு சொல்லலையே நான் சொன்னேன்னா நீங்க செஞ்சு கொண்டிருக்கிற சொல்ல போனா உடனடியா நிப்பாட்டியல தானே காலங்காலமா நீங்க செஞ்சுட்டு இருந்ததை நிப்பாட்டேல அதான் சொன்னாங்க ஆனா உங்களோட பேத்திய கொண்டு போனா சொன்னாங்க கட்டாயம் அதை சொன்னாங்க நீங்க அதுக்கு பிறகு போயிருப்பீங்க போகலையா இன்னும் அந்த புள்ளைய கொண்டு கை நட்டல நீங்க போகலையா நீங்க போகலையா நான் போறேன் குளிக்கிறேன் வரேன் அப்படியா கை நட்டி ஒரு 5 ரூபா காய்ச்சி நான் வாங்கல ஏண்டா நீங்க சொல்லிட்டே தானே அதானே அப்ப என்ன சொன்னா ஒரு படிக்கிற பிள்ளைதானே அதனாலதான் நாங்க சொன்னோம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா பாத்தீங்களா ஓ நல்லா இருக்கிறா அதான் வேணும் இப்ப என்னன்னு சொன்னையா உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு ஐயா இப்ப இந்த வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யற இப்ப உங்களுக்கு கிடைச்ச உதவி வச்சு என்ன செய்யற இப்ப உங்களோட மகள் சொன்னாங்க ஆடு மாடெல்லாம் வாங்கினா களவெடுப்பாங்களா அப்படி எல்லாம் அப்ப அதை தவிர என்ன ஐயா உங்களுக்கு என்ன அப்ப என்ன செய்யலாம் உங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ண அப்ப நீங்க வீட்டுல இருந்ததே என்ன செய்யலாம் வீட்டுல இருந்துட்டு ஒரு கடை தொழில அப்படி கடையா ஐயா இப்ப என்ன சொன்னா கூட மகளும் கடை தான் போட போறாங்க அவங்களும் அப்படின்னு சொன்னா செய்யல இப்ப நீங்க கடண்டு வச்சா நீங்க எலும்பு வியாபாரம் செய்யல தானே இப்ப நான் பார்த்தேன் நீங்க இப்ப நடக்கையும் மேல கை காலை அசைக்கையும் மேல அப்ப நீங்க ஆடுகளை வந்து கட்டி விட்டா அப்படி நீங்க பாதை திருப்பீங்க அப்படித்தான் நானும் யோசிச்சேன் அப்ப ஆடுகள் வாங்கி தந்தாலும் அதை நைட்ல தங்க வைக்கிறது கொட்டைக்கு தேவை தானே கொட்டில் தேவை அப்ப அதுவும் ஒரு சிலவா போயிடும் அதுவும் சாத்தியமா உங்களோட இப்ப நீங்க இருக்கிற இடத்துல
அது பிரச்சனை இல்லை. நாம களவெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. களவுன்றது அதை நான் பாதுகாக்கணும் ஐயா. அப்படி நீங்க பாதுகாப்பீங்களா? அப்படி பாதுகாக்கலாம். நாம அதை செய்யலாம். ஒழுங்கா கொட்டியில் அடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நாம செய்வோம் வேணும். அதுதான். இப்ப வேற தொழில் இல்லையா? வேற ஏதாச்சும் வேற தொழில் இருந்தா இது வீட்டு தொழில் தான் செய்யணும். இந்த வளவுக்கு அர்த்தமா வெளியே போட்டு அதுக்கு தகுந்த பயிர் செஞ்சு நாம பயிரா அப்படியே பயிர் செய்யலாமா? பயிருண்டாயா இப்ப கிடைச்ச உதவிக்கு வேலி கட்டினமுண்டா வளர்ச்சி உங்களோட காணியாது நம்மட காணியாது இதா அங்க இருக்கிற அங்க எல்லாம் நமக்கு தான். அப்ப உங்களுக்கு தானண்டா இப்ப சொல்ல போனா சும்மா வேலி ஒண்ணும் இல்லாம மொட்டையா கிடக்கு. ஒரு பகுதியை வேலி அடைச்சு எடுத்தா அதுல நீங்க எதுவும் செய்யலாம் தானே? எதையும் செய்யலாம். வடிவா செய்ய வேண்டியது ஐயா ஒரு தண்ணி அடிக்கிற பம்மண்டு வேணும். நிரந்தரமான ஒரு தொழில் ஐயா. அது நிரந்தரமான ஒரு தொழில், நிரந்தரமான சுதந்திரமான ஒரு தொழில். அப்ப பயிருன்னு சொன்னா அதுல ஒண்ணும் இல்லை தானே. அதுல ஆடு மாடுனதுதான் கஷ்டம். என்னென்றாலும் சொல்ல போனா அந்த களவுன்றது இருக்கு தானே. கோழியும் தான், கோழியும் களவுகள் போகுது, ஆடு மாடும் களவுகள் போகும் தான், விலங்கு தானே. எங்களுக்கும் தெரியும் தானே, சூழலை பார்த்தா தெரியும். அதுதான் அந்த ஒரு தெளிவுபடுத்தலுக்கு தான் இப்ப இந்த வீடியோ எடுக்கிறேன் நான். இப்ப ஓகே, இப்ப அதுக்கு அடுத்தது வேற தொழில் ஐயா இப்ப சொல்ல போனா என்னையா நானும் யோசிக்கிறேன். உங்களோட வைஃப் என்ன செய்யலாம்? இப்ப உங்களோட ஒரு பாதியாவ தானே, விலங்கு தானே, இப்ப உங்களுக்கு ஆதரவாக தானே இருக்கிறார். அப்ப அவ என்ன செய்யலாம்? உங்களோட வைஃப், உங்களோட மனைவி, அதாவது மனைவி. அதுதான் இதுல 2ல ஒன்றை செய்யலாம். ஒரு ஆடு மாடு அல்லது தோட்டம் அதை செய்யலாம். அதுல 2ல ஒன்றை செய்யலாம். அப்படி இல்லைண்டா வேற அது செய்ய அவங்களால முடியாது ஒரு. அப்ப நான் சரி ஓகே, இப்ப இதுவும் கேட்கறேன். அப்ப நான் உங்களோட கையில காசு தந்தேன்னா நீங்க என்ன செய்வீங்க? காசு இல்லையா, இதை வச்சு ஒரு இதைத்தான் செய்ய. அதுதான் சொல்றேன். அப்ப காசு தந்து வேலை இல்லை தானே. இப்ப எங்களை நம்பி பணம் அனுப்புறாங்கண்டா அத சரியா நடக்கணும். அது அதன் மூலமா ஒரு பலன் ஒண்ணு கிடைக்கணும். கையில காசு இருந்தா அது செலவழிஞ்சிடும். எல்லாரும் அப்படித்தான். இப்ப நானும் அப்படித்தானே. கையில காசு வச்சிருந்தா அது ஏதோ ஒரு வழியில போகத்தான் போயிடும். இப்ப அது ஒரு தொழிலா இப்ப சொல்ல போனா தானே, விலங்கு தானே. அப்ப அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஐயா. நீங்க ஒரு தொழில் ஒண்ணு செய்யணும், நீங்க அல்லது உங்களோட மனைவி. அப்ப தோட்டம் செய்யணும்னா வேலி அடைக்கணும், ஒரு பம்மண்டு வேணும். அது 2 இருந்தா ஒரு தொழில் ஒண்ணு செய்யலாம், நிரந்தரமான தொழில். நீங்க இனிமே அங்க போக மாட்டீங்க. அது கிடைச்சதுல இருந்து நான் நிப்பாடித்தேன் ஐயா. அது அப்ப சரியான நான் சொன்னதுக்கு பிறகு நிப்பாட்டிட்டீங்க. அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? இப்ப எத்தனை வருஷம் உங்களுக்கு இப்படியான நிலையில எத்தனை வருஷம் நீங்க கையேந்து ஆரம்பிச்சு? நான் கையேந்து ஒரு 20 வருஷமா வச்சு செய்யணும். ஒரு 20 வருஷம் செஞ்சு கொண்டிருந்ததை நாங்க மாத்திட்டோம். சரி ஐயா. அப்ப அதுதான் இப்ப ஐயா கேட்கறது தோட்டத்துக்கு ஃபுல்லா வேலி அடைச்சு ஒரு அடைப்பா இருக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி வசதிக்கு வாட்டர் பம்பும். அப்ப காசு அனுப்பினவங்களுக்கு அதெல்லாம் நம்ம அந்த உதவி வீடியோல செஞ்சு போட்டு சொல்லுவோம். சரிதானே ஐயா. இப்ப சொல்ல போனா இப்ப உங்களுக்கு ஒரு உதவி ஒண்ணு செய்யறோம்டா அது எவ்வளவு முடியும்னு கன்ஃபார்மா தெரியாது தானே. இப்ப சில ஆட்களுக்கு காசா கொடுக்கலாம். என்னோட வீடியோஸ் தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். அது இடத்துக்கு இடம் வேறுபடும் தானே. இப்ப உங்களுக்கு காசு தந்து விட்டு போறது சரியில்லை. அதனால உங்களோட பகுதிக்கு என்ன தொழில் பொருத்தமானதோ அதை நாங்க செய்ய போறோம். அப்ப அதை செய்து முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும் எவ்வளவு முடிஞ்சிருக்கண்டு. ஏன்னா இப்ப நீங்க வேலி அடைக்கணும். அப்ப ஒரு அப்ப அந்த ஒரு அதை கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு பிறகுதான் இவ்வளவு முடிஞ்சிருக்கண்டு தெரியும். அப்ப நம்ம அதை முடிச்சு போட்டு சொல்லலாம் சில விஷயங்கள்ல. சரியாயா? இப்ப அடுத்த கட்டமா உங்களோட மகளுக்கும் நாங்க கடை கட்ட போறோம். அவைக்கும் உதவி கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் உதவி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நம்ம வேலி போட்டா இப்ப ஒரு பகுதியை அடைச்ச போட்டு அதுக்குள்ள நீங்க பயிர் செய்யுங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்வீங்க தானே. அப்ப அப்படி செய்யலாம். சரிதானே. இப்ப இந்த வீடியோவை இப்ப உங்களுக்கு காசு அனுப்பினாக்களும் பாப்பாங்க. இப்ப அவங்களோட கருத்தையும் நான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்து நம்ம உங்களோட வாழ்வாதாரங்களை நம்ம செய்வோம். உங்களுக்கு தோட்டம், அக்காவுக்கு கடை.
கடை. சரி ஐயா, ஓ, சரி. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். ஓகே தானே? ஓ சரி ஐயா. அப்ப கட்டாயம் நடக்கும். ஓகே, ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த உதவி வீடியோவில் யார் யார் பணம் அனுப்பினு கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இது ஒரு புதுசா ட்ரை பண்ணினாங்க. என்ன சொன்னா கன்ஃபார்ம் பண்ணணும் தானே, என்ன செய்யணுமெண்டு. அதனாலதான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். ஓகே, இந்த வீடியோ முடிப்போம் ஐயா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு உதவி கிடைச்சது சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஐயா. சரி, ஓகேங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.